ஆகஸ்ட் 19 புதன்கிழமை. ஒருவனாயிருக்கையில் உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் ஒருவனாயிருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருகப் பண்ணினேன். ஏசாயா 51:2. கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கும் போது ஆபிரகாம் ஒருவனாயிருந்தார். அவருடைய தேசத்திலிருந்தும் தகப்பன் வீட்டிலிருந்தும் இனத்தவர்கள் மத்தியிலிருந்தும் வேறு பிரித்து அவரை கர்த்தர் அழைத்து சென்றார். ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்து ஆபிரகாமை பலுகி பெருகப் பண்ணினார். நீங்கள் ஒருவனாய் தனித்து காணப்படுகிறீர்களா? என்னோடு இணைந்து ஜெபிக்க ஒருவரும் இல்லையே. என் கிராமத்தில் நான் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருக்க, என்னோடு இணைந்து ஆராதிக்க குடும்பத்தில் ஒருவரும் இல்லையே என்றெல்லாம் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறீர்களா? இப்படிப்பட்ட தனிமை சூழ்நிலையிலே நிச்சயமாகவே கர்த்தருடைய வல்லமையை நன்றாக உணர்வீர்கள்.